ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமையல் கிடையாது. நம்ம வீட்டில் கிடைக்கிற தேவையில்லாத பாக்ஸுகளை வச்சுட்டு நம்ம எப்படி தோட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் முறையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதில் 2 சக்திகள் வாய்ந்த செடி வச்சுருக்கீங்க இந்த பால்கனி கார்டனில், அதையும் பார்க்க போகிறோம். இது வந்து கடுகு செடிங்க. நம்ம குழம்புக்கு தாளிக்க பயன்படுத்துவோம் இல்லையா கடுகு, அதை வந்துட்டு கீழே காய்கறி தோல்களை போட்டு கொஞ்சமாக மண்ணு தூவிட்டு இந்த மாதிரி நம்ம விளைய வச்சுருக்கேன். இது 15 நாள் ஆச்சுங்க இந்த செடி போட்டு. இந்த கீரை வந்துட்டு கடையலாம், பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணலாம், தனியாகவும் பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறைய சத்து இருக்குங்க அதில். இது வந்துட்டு வெங்காயத்தாளுங்க, பச்சை மிளகா செடி. இது வந்துட்டு கசூரி மெத்தி போட்டிருக்கேங்க, வெந்தயக்கீரைங்க. நம்ம வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம விதைச்சி விட்டோம்னா சூப்பராக முளைச்சிரும். நான் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸுக்கெல்லாம் இந்த வெந்தயக்கீரையை தாங்க நான் நெல் காய்ச்சலாக காய வச்சு தூள் பண்ணி போடுவேன். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து வெங்காயத்தாலும் வச்சுருக்கேன், பச்சை மிளகா செடி எல்லாமே இருக்குது இந்த தொட்டியில் பாருங்கள். இது வந்து பீட்ரூட் செடிங்க. இது பீட்ரூட் வந்துட்டு நம்ம சமையலுக்கு வாங்கிட்டு வந்த பீட்ரூட்டை அந்த கொண்டை பகுதியை மட்டும்தாங்க சீவி நறுக்கி வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்கிஸாக க்ரீன் பிங்க் கலர் கலந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செடி. அதில் இலை கூட இல்லைங்க, நான் வைக்கும்போது வெறும் கொண்டை பகுதியை மட்டும்தாங்க வச்சேன். இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. இது பாருங்கள் சோத்து கத்தாழை செடிங்க. இந்த சோத்து கத்தாழை செடி வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சட்டியில் ஏதாச்சும் சுட்டுக்கிட்டோம் சமையல் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் அந்த சோத்து கத்தாழையை நறுக்கி அதோட அந்த நொங்கு பகுதி மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம அரைக்கி தடகி விட்டோம்னா, தேய்ச்சி விட்டோம்னா அடுத்து வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொப்புளம் வைக்காது, எரிச்சல் சுத்தமாக அடங்கிருங்க. இது பாருங்கள் குட்டியாக பக்கத்துலேயே வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், குட்டியாக அதாவே வந்திருக்கு. இது ஸ்ப்ரிங் ஆனியனுங்க. இது வந்து வெங்காயம், நான் அதே மாதிரி வந்துட்டு வெங்காயங்களை வந்துட்டு இந்த மாதிரி நட்டு வச்சுருவேங்க. இந்த வெங்காயம் வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாங்க. சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன், மீன், சிக்கன் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் பொடியாக கட் பண்ணி இறக்க முன்னாடி தூவிட்டோம்னா அவ்வளோ வாசனை தெருவே மணக்குங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு பாலக்கீரை. இதுவும் அதே மாதிரி தான். இந்த சமையலுக்கு வாங்கிட்டு வந்த கீரையெல்லாம் இந்த வேர் இருந்துச்சுங்க, அந்த வேரை தாங்க நட்டு வச்சேன். இப்போ ஏற்கனவே கீரை பறிச்சாச்சு. குட்டியாக கொழுந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த பெரிய கீரையாக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே பிஞ்சு கீரை தான். ஏற்கனவே பறித்த பின்னாடி இது வந்தது. இது வந்து காம்புலேருந்தே கட் பண்ணி சமைக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இந்த பாலக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி வேறு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது பாருங்கள் குட்டியாக பக்கத்தில் சிம்பு விட்டு வந்திருக்கு பாருங்கள் செடி. தொட்டியில் 2 செடி தாங்க வச்சேன். நம்ம மனசு ரொம்ப கவலையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த செடிகள் முன்னாடி வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் அந்த செடியில் பார்த்துட்டு இருந்தனாலே கவலையை பஞ்சாக பறந்து போயிருங்க. இப்போ பாருங்கள் இந்த தொட்டியில் வந்துட்டு பிரண்டை செடி வச்சுருக்கேன். அந்த பிரண்டை வந்து கட் பண்ணிட்டு விட்டுருக்கேங்க. ஒரு இனுக்கு தான் வச்சேன் பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு செடி வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. நான் அதிலேருந்து நிறைய கட் பண்ணி எடுத்துட்டேங்க முன்னாடியே. இது வந்துட்டு பச்சை மிளகா செடி. இந்த பிரண்டை கட் பண்ண வந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் நிறைய கால்சிய சத்து இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த புதினா தலைங்க. இந்த புதினா தலையுமே வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இலையில மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த காம்பை நம்ம பிக்கக்கூடாது. கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அழகாக புதுசாக வந்துடும். இது ஏற்கனவே நான் பறிச்சுட்டு விட்டது தான். திருப்பி எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒரு செடியிலேருந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் குட்டி இலைகளா. இது ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்கள். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கையில் கிடச்ச இடத்துலலாம் பிடிச்சிட்டு அங்கே ஒரு பிரண்டை செடி இருக்குது. இந்த தொட்டிலே வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுலேயுமே வந்துட்டு பாலக்கீரை வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயுமே பறிச்சுட்டு விட்டு வந்தது தாங்க. இப்போ இந்த அதிசய செடி, சக்தி நிறைந்த செடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் செடிங்க. இது நான் பல வருஷமாக வந்துட்டு செடி இந்த தொட்டியில் இருக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இந்த கிழங்குகள் வைக்க ஆரம்பித்த பின்னாடி இந்த மாதிரி இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு வருங்க. கிழங்குகள் நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இலைகளை காஞ்சிட்டு வந்துச்சுன்னா. இங்கேயும் பாருங்கள் பிரண்டை செடி இருக்குது பாருங்கள். இது தக்காளி செடி இருக்குது. இந்த தொட்டிலே நிறைய செடி வச்சுருக்கேங்க, எல்லாமே நல்லா வந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள் தண்ணி பழ செடி. இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி பழம் வச்சா நல்லா காய்க்குங்க. அது வச்சு பாருங்கள் நீங்கள், ஆனால் கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கணும். இதுலேயும் வந்திருக்கு பாருங்கள். அந்த தர்பூசணி வந்துட்டு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுங்க, அதனால தான் வச்சு விட்டு அது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த கொழுந்து இதெல்லாம் வந்துட்டு நான் இலையை பறிச்சுட்டு விட்டுட்டு திருப்பி புதுசாக வர கொழுந்துங்க.
பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த எல்லா புதினா செடியுமே பறிச்சுட்டு விட்டது தான். கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்குள்ளேயுமே வந்துட்டு பிரண்டை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு இனுக்கு ஊண்டி வச்சோம்னா போதுங்க. நம்ம பிரண்டை சமையலுக்கு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஊண்டி வச்சோன்னா போதும். இந்த மண்ணில் வந்துட்டு நான் வேறு எதுவுமே போடுறது கிடையாது. வெறும் முட்டைத்தோல், காய்கறி கழிவு, அப்பப்போ வந்துட்டு காய்கறி கழிவு சேர்றதை வந்துட்டு மண்ணை பறிச்சுட்டு திருப்பி திருப்பி இதுக்குள்ளே போட்டு வச்சுருவீங்க. இது பாருங்கள், கீழே பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன். மண் கரைப்படாமல் இருக்கும். தண்ணி வந்து தரையில் நேரடியாக படாமல் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு புதினா தழை வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தாங்க வச்சேன், அது அவ்வளோ படன்னு வந்துருச்சு. அது புதினா தழை எப்படின்னா டைரக்டாக நம்ம மண்ணில் ஊண்டி வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரண்டை கொழுந்து விட்டு வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் அடுத்தடுத்து கண் வந்துக்கிட்டே இருக்குது. மஞ்சள் செடியும் பக்கத்தில் சிம்பூட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த செடி வாடிடுச்சு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் அடுத்தடுத்து வந்துட்டு இங்கே ஒரு பிரண்டை செடி இருக்குது பாருங்கள், கொழுந்து விட்டு வருது பாருங்கள், சிம்பு விட்டு வருதுங்க பக்கத்தில். நம்ம வந்து இப்போ அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது மாதிரி கிடைக்கிற இடத்துல பாக்ஸுகளை போட்டு நம்ம செடி வளர்த்துக்கலாங்க. ஆர்கானிக் முறையில் வளர்க்குறனால அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கீரை காயெல்லாம் இருந்து பறிச்சோன்னா இப்போ வந்துட்டு பச்சை மிளகா செடி நாற்று விட்டுருக்கேங்க. இது நான் வேறு தொட்டியில் மண் போட்டு அதாவது உரம்னா வந்துட்டு காய்கறி கழிவுகளை போட்டு வச்சுருக்கேன். அதில் ஊண்டி வைக்கணும். இப்போ இது பலாக்கண்டுங்க. இந்த பலாக்கண்டு வந்து போன்சாய் முறையில் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது இலைகள்லாம் உதிர்ந்துட்டு இப்போ கொழுந்து விட்டு வருது. இது பாருங்கள், இதுலேயுமே வந்துட்டு மிளகா செடியை ஊண்டி வச்சுருக்கேன். இதுலையும் பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளோ நல்லா இருக்குங்க குழம்பு எல்லாத்துக்குமே. இப்போ வந்துட்டு முள்ளங்கி செடி, இதுவுமே வந்துட்டு அந்த பீட்ரூட் மாதிரி வெறும் கொண்டே போயிதாங்க, இலை கூட இல்லை, ஊண்டி வச்சேன் பார்த்துங்க வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் ஒரு குட்டி யானை மாதிரி இருக்குது. நம்மளோட அதிசய செடின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று தாங்க இது. இது வந்து ஆகாச கடன் கிழங்குங்க. இது வீட்டில் மட்டும் வச்சோன்னா பாம்பே வராதுங்க வீட்டு பக்கம். இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து பாம்பு வாசனையே வராது. இந்த வாசனையே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு அவ்வளோ நல்லதுங்க. லட்சுமி கடாட்சமான கிழங்குங்க இது. நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராது. அப்படி கெடுதல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அதில் இருக்க இலைகள் எல்லாமே வாடிடும், கொடி மாதிரி போகும் இலை. இப்போ இது எல்லாமே காஞ்சிருச்சு. திருப்பி வந்துட்டு பாட்டில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அந்த வேர் விட்டு வந்துடுங்க. அப்புறமேலுக்கு திருப்பி நம்ம ஊண்டிக்கலாம். அந்த கிழங்கு கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். இது வந்து மதுரையில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பாம்பு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி அங்கங்கே ஊண்டி வச்சுட்டு பாம்பே அந்த ஏரியாவில் வராதுங்க. அவ்வளோ நிறைய சக்தி இருக்குங்க. இது வந்துட்டு கேழ்வரகு செடிங்க. ஒரு கேழ்வரகு செடி எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அவ்வளவுக்கு அந்த தொட்டியில் வந்துட்டு ரொம்ப அந்த பாக்ஸில் மண் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆகாச கடன் கிழங்கு வந்துட்டு வீட்டில் இருந்தால் நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருங்க. இந்த ஆகாச கடன் கிழங்கு வந்து நிறைய மகிமைகள் நிறைஞ்சதுங்க. பாருங்கள் தோட்டம் எவ்வளோ அழகாக க்ரீனியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அதிசய செடியை வச்சுருக்கேன், சக்தி நிறைந்த செடி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, இந்த மஞ்சள் செடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் செடி வந்துட்டு அவ்வளோ லட்சுமி கடாட்சமான வீட்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. இது என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு இதை பார்த்துட்டு நம்ம வெளியில் கிளம்புனோனாலே நம்மளோட நியாயமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க.